எனக்கு ரொம்ப என்னுடைய வாலிப பிராயத்துல ஊழி ஆரம்பத்துல எல்லாம் என்ன ரொம்ப ஒட்டச்சு அழ வச்ச வார்த்தை எரேமியா 31 இருக்கு பாத்தீங்களா? நான் எப்ராயிமே நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ பண்ண காரியத்தின் நிமித்தம் நான் உனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டேன். ஆனா பேசினதுல இருந்து ஐயோ இப்படி பேசிட்டேனே. இதாங்க அன்பு. என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமா இறங்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறான், இடிப்பேன் அழிப்பேன்னு சொல்லும் போது அவங்க தங்கள் வழியை விட்டு நினிவே பட்டணத்தை பாத்தீங்களா? என்ன மெசேஜ் கொடுக்கப்பட்டது? 40 நாள் அவன் கதை முடிய போகுது. அழிக்கிறது தான் அவருடைய தீர்மானம்னா எதுக்குங்க அவருக்கு 40 நாள் வேணும்? அவர் கட்டளையிட நிற்கும். அழிவாயாக சொன்னாங்க, அழிஞ்சிரும். ஆனா அந்த 40 நாள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட். நான் சொல்லுகிறேன், இதுதான் கிருபையின் செய்தி. இதுதான் கிருபையின் செய்தி. நீ மனம் திரும்பு, இல்லை என்றால் இது ஆகும். இப்படி ஒரு செய்தி வருதுன்னா அதுதான் கிருபையின் செய்தி. இது நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்களில் அவர்கள் மனம் மாறினார்கள், மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அந்த தீங்கை செய்யவில்லை. அதே போல கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஜனவரி 1ஆம் தேதி உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனா ஜனவரி 2ஆம் தேதி நீ பாவத்தை நோக்கி போவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இது ஏதோ ஒரு மனிதன் சொன்னதல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வேதத்தை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது?